வணக்கம், வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ். பாறை மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி. இது காய்ஞ்ச மாங்காங்க. காய்ஞ்ச மாங்காய், அதாவது சம்மர் டைமில் உப்பு போட்டு உப்பில் ஊற வச்சு காய வச்சு எடுத்தது. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், புளி. இது புளி உங்களுக்கு ஒரு எலுமிச்சை அளவு ஒரு டம்ளர் ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் உங்களுக்கு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கடாயில் மண் சட்டியில் செஞ்சால் இந்த குழம்புடைய டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகேவா? நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு, பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக வைக்கிற மீன் குழம்புங்க. எதுவும் அரைச்செல்லாம் வைக்க வேண்டியது இல்லை. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். புதுசாக மீன் குழம்பு வைக்க ட்ரை பண்ணுறவங்களும் இதை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது. நல்லா பொரிஞ்சதும் இப்போது சின்ன வெங்காயத்தை ஒரு 20லேருந்து 25 வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அந்த புளிக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் நிறையா போட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த வெங்காயம் அந்த புளியில் ஊறி எடுத்து சாப்பிட்றப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு ஒரு 6 பூண்டு நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நிறையா சாப்பிட்டோம்னா நமக்கு அதாவது ஒரு பாடியில் இடது பாகம் நம்மளுக்கு கொஞ்சம் வீக்காக தெரியுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பூண்டு சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏதாவது வலி இருக்குது, ரொம்ப நாள் வலி இருக்குது உடம்புல, அதாவது ரைட் சைடாக லெஃப்ட் சைடாங்கிறத பொறுத்து சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு வலிக்குது அப்படின்னா நிறைய பூண்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சித்தாவில் சொல்லுவாங்க. ஸோ பூண்டு ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு வதக்கிடலாம். உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலவங்க பாதி உப்பு இப்போ சேர்ப்பாங்க. மீன் போட்டதுக்கு அப்புறமா கடைசியில் குழம்பு உப்பு பார்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்ந்துக்கலாம். இது நல்லா அப்படி பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம அப்படி வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம். இப்போது ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளி 1, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டதும் ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுதில்ல? நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளி வதக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் மீனை நல்லா இந்த டைமில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுறது பாறை மீன். அந்த பாறை மீன் 1 கிலோ நான் வாங்கியிருக்கேன். 1 கிலோவுக்கு தேவையான அளவு தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். பாறை மீன் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. முள்ளும் அதிகமாக இருக்காது. குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கு கூட இந்த பாறை மீனை நல்லா நம்ம எடுத்து முள்ளெல்லாம் எடுத்து வச்சுட்டு தனியாக ஓரமாக வச்சுட்டு குழந்தைகளும் சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்கலாம். இது ஒரு டேஸ்டியான மீன் தான். உங்களுக்கு எப்படி கட்லா இருக்கோ அதே மாதிரி கட்லாவை விட பாறை மீன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். ஓகே, இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது. அந்த எண்ணெய் எல்லாம் பாருங்கள் சைடில் ஓரத்தில் அப்படி கொஞ்சம் பிரிஞ்சு வருது இல்லைங்களா? இந்த டைமில் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா அள்ளி எடுங்க, குமிச்சு எடுங்க. 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டேஜில். ஓகே, போட்டாச்சு. இதுக்கு அப்புறமா நம்ம காரம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது பத்தாது.
ஸோ மிளகாய் தூளும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். மிளகாய் தூள் இப்போ நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்ல காரம் சாப்பிட்றவங்க 1 கூட போடலாம். நான் இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் அளவாகவே போடுங்க. உங்களுக்கு தேவைன்னா பின்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? அந்த மசாலா வந்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா ஒரு வறுபடட்டும். இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவை ஆற வச்சு இதை அப்படியே அரைச்சும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ அரைக்கலாம் போகிறதில்ல, ஏன்னா நம்ம சிம்பிளாக வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் இப்படியும் நான் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளியை ஒரு எலுமிச்சை அளவு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நல்லா கரைச்சிட்டு அந்த புளியோட தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கணும். சரிங்களா? இப்போ பாறை மீன் பாருங்கள், நல்லா கழுவி வச்சுருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உப்பு போட்டும் நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். அப்போ மீன் வந்து கொஞ்சம் வெள்ளையாக தெரியும், அந்த அழுக்குகள் எல்லாம் போயிடும். இப்போது தேவையான அளவு தண்ணி, நான் ஒரு செம்பு தண்ணி அப்படி ஊற்றிடுறேன். உங்கள் கன்சிஸ்டன்சி, குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ மீன் போடுறதுனால நான் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே விட்டுருக்கேன். ஒரு செம்பு அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த குழம்பு நல்ல ஒரு கொதி வரணுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பும் காரமும் சரியாக இருக்காங்கிறது செக் பண்ணி பாருங்கள். எனக்கு காரம் பத்தலை, நான் அரைவாசி தானே போட்டிருந்தேன், அதனால் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சிறிது தண்ணி சேர்த்துட்டு பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மர் டைமில் நம்மளுக்கு நிறைய மாங்காய் கிடைக்கும் இல்லையா, அந்த எந்த மாங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாங்காயை நல்லா கட் பண்ணி உப்பு தண்ணியில் ஊற வச்சு உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டாங்கன்னா அது அப்படியே ஊறி போயிடும். அதை எடுத்து வெயிலில் காய வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுப்போம். மீன் குழம்பு, புளிக்குழம்பு இது மாதிரி வைக்கிறப்போ இதில் ஒரு 4 மாங்காய் துண்டு இல்லை 5 மாங்காய் துண்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துனா அதோடைய சுவையே அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. ஒரு மாதிரி வித்தியாசமான சுவையில் அந்த மாங்காய் புளிப்போடு சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இது மாதிரி ஒரு வருஷம் ஆனாலும் 2 வருஷம் ஆனால் கூட அது கெடாது. அந்த மாங்காய், உப்பில் போட்ட மாங்காய், அது எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும். அதனால் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் அது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த 4 மாங்காய் துண்டை போட்டுட்டு உடனே நம்ம பாறை மீனை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு, மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. அதனால தான் முதல்ல நம்ம வந்து இது மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி, மசாலா பொடி போட்டு, உப்பு போட்டு எல்லாம் கலக்கி, உப்பு காரம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிக்கிறப்போ அந்த பச்சை வாசனையெல்லாம் போய், புளியோட அந்த பச்சை வாசனை அதெல்லாம் போயிட்டு அந்த குழம்பு ரெடிங்கிற அந்த ஸ்டேஜில் தான் கடைசியில் மீன் துண்டுகளை இது மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். மீன் துண்டு போட்டதும் மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷங்க, 6லேருந்து 7 நிமிஷம்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இது வெந்துடும். ஓகேவா? மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் கடைசியாக தான் மீன் போடுறோம் நம்ம. அந்த மாங்காவோடு சேர்ந்து இந்த மீனும் வேகுது. அவ்வளோ அருமையான சுவையில் இருக்குங்க. இந்த மாங்காய் இல்லைன்னா பரவாயில்லை, போட்டு தான் ஆகணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது. பாருங்கள், எடுத்ததுமே லைட்டாக உடையுது. அதனால் இந்த ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மாங்காய் இல்லாதவங்கள அந்த மாங்காய் போடணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெஷ் மாங்காய் இருக்குதுனாலும் அதையும் நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பச்சை மாங்காய் உடனே கிடச்சா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொடம்புளி ஏதாவது வச்சுருந்திங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த புளி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஒரு பீஸ் இல்லைன்னா 2 பீஸ் கொடம்புளி இதில் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் அருமையான சுவையில் இருக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு விதமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு. உங்களுக்கு இந்த மீன் குழம்பு இப்போ வெந்துருச்சுங்க. மீன் நல்லா செக் பண்ணி பார்த்தாச்சு. அமுத்தி பார்த்தா அப்படி பாருங்கள் உடஞ்சி வருது. ஸோ மீன் வந்து வெந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம ரொம்ப கலக்கி விட்டுட்டே இருக்கக்கூடாது. அப்படி மூடி வச்சிடலாம். சூடான சாதத்துக்கு இந்த மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். நன்றி.